வணக்கம். வெல்கம் டு டயபிட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நான் காம்ப்ளைன்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இன் ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப். தமிழில் அது எப்படி தமிழில் சொல்லணும்னா, வயதானவர்கள் தக்கபடி சுகர் மாத்திரைகளை எடுக்காம இருக்கிறதுக்கான காரணிகள், அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப கால்ஸ் வந்துட்டே இருந்தது. எங்க அப்பாயின்மெண்ட் சென்டருக்கு வந்து கால்ஸ் வந்துட்டே இருந்தது. அவசரமா கொடுங்க அப்பாயின்மெண்ட். காலில் எங்க அம்மா பாட்டிக்கு வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புண்ணெல்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்புனாரு. அதனால நிறைய அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நான் அந்த அம்மாவை கூப்பிட்டேன். சரி, முதல்ல வந்துருங்க, 9:45 முதல் பேஷண்டா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வரும்போது அவங்களோட சுகர் வந்து 545, அவங்களோட வயசு வந்து 78. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னா என்னன்னா 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து வைத்திய முறை, டயக்னோசிஸ் எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். அதாவது 40 நடுத்தர வயது ஆனவர்களை விட வயசானவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஸோ இவங்களோட பேரை வந்து அந்த மாத்திரையெல்லாம் என் டேபிள் மேல வச்சாரு. மேம், இதெல்லாம் தான் சாப்பிடுறாங்க பாட்டி. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து 1 வருஷம் முன்னாடி தான் வந்தாங்க. 2021 வந்திருந்தாங்க நவம்பர்ல. இப்போ வராங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தோன்னா நான் ஒன்றும் கோவப்படாம அந்த மாத்திரையெல்லாம் செக் பண்ணேன். அப்போ அவங்களோட மாத்திரைகள்ல வந்து ஒரு முக்கியமான மாத்திரை வந்து கிளிமிப்ரைட். அதான் முக்கியமான அந்த மாத்திரை லிஸ்ட்லயே அதான் முக்கியமானது. அதான் அந்த அம்மா வந்து மறந்துட்டாங்களோ இல்லை என்ன காரணத்துக்காகவோ அதை நிப்பாட்டிட்டாங்க. அதனாலதான் அவங்களோட சுகர் வந்து எங்க கிளினிக்ல ரேண்டம் செக் பண்ணும்போது 547 பிளஸ் அவங்க கால்லயும் ஒரு 6ஆவது புண்ணும் இருந்தது. ஸோ அந்த பேரன் கிட்ட நான் சொன்னேன், இந்த பாருப்பா, நீ வேலையெல்லாம் பிஸியா இருந்தாலும் பாட்டியும் கொஞ்சம் பாத்துக்கணும். பாட்டி கரெக்டா போடுறாங்களா இல்லையான்றத பாத்துக்கணும். அப்ப அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், இப்ப எப்படி நீங்க இந்த மாத்திரையெல்லாம் காலியானோடனே எப்படி வாங்குவீங்க அப்படின்னும் போது இந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, என்னெல்லாம் மாத்திரை காலி ஆயிடுச்சோ அந்த ஸ்ட்ரிப்பை தான் நான் என் பேரங்கிட்ட காட்டி வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ நடுவில் அந்த யூக்ளிம்ன்ற மாத்திரைய விட்டதே அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த பையன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீ வந்து கரெக்டா அந்த பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போய் மாசம் பாட்டிக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மறதி. கொஞ்சம் வயசான பிறகு 80 வயசுக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மறதி நோய் வரும். அவங்க வந்து கரெக்டான அந்த மாத்திரையை அந்த டைமுக்கு போடணும் அப்படின்றது ஞாபகம் இருக்காது. அவங்களுக்காகலாம் இப்போ வந்து ட்ரக் ஆர்கனைசர் அப்படின்னு ஒரு சின்ன பெட்டி வந்துருச்சு. அதுல வந்து காலை, மத்தியானம் அண்ட் ராத்திரி அப்படின்னு சின்ன பெட்டிகள் இருக்கும். அதுல நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்க வயசானவங்களுக்கு வந்து காலையில மாத்திரை காலையில பெட்டிலையும், மதியம் மாத்திரையில மத்தியான பெட்டிலையும் அப்படி நீங்க உரிச்சு 1 வாரத்துக்கு ஃபுல்லா நீங்க போட்டீங்கன்னா அந்த காம்ப்ளைன்ஸ் இருக்கும். காம்ப்ளைன்ஸ்னா அவங்க மாத்திரைய தவறாம போட்டுப்பாங்க. இந்த மாதிரி விளைவுகள்லாம் வராம இருக்கும். சோ இந்த 2 இம்பார்ட்டன்ட். முதல் வந்து பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போங்க கடைக்கு. இந்த வாட்ஸ்அப்ல இப்பெல்லாம் எல்லாருமே வந்து மொபைல வச்சுக்கிட்டு அந்த வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு பிக்சர், ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்ல அந்த காலியான அந்த அட்டையை போய் காட்டுறாங்க. இதெல்லாம் தவறு. நீங்க வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன், நாங்க எழுதி கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டா போய் அந்த பார்மசியில காட்டினா உங்களுக்கு கரெக்டான மாத்திரை கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போவாததால நாங்க ஏதோ ஒரு மாலிக்யூல் எழுதிருப்போம், நாங்க கிளிமிப்ரைட்னு எழுதிருப்போம், ஆனா பார்மசிஸ்ட் வந்து கிளைக்லசைட் கொடுத்திருப்பான். அதுவும் நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க வந்து என்னோட டேபிள்ல எல்லா மாத்திரையும் பரப்பி காட்டும் போது செக் பண்ணும்போது மாலிக்யூலே சேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அலோபதியில வந்து நாங்க எழுதின மாத்திரையை தான் அந்த பேஷண்ட் போட்டுக்கணும். அதை விட குறைவாவோ ஜாஸ்தியாவோ போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா முடியும். 2வது வந்து இன்சுலின். இது வந்து மாத்திரையை பத்தி. சோ மாத்திரைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த மாத்திரை டப்பா அவங்கள மறந்து போறாங்கன்னா அந்த ஆர்கனைசர் வாங்கி கொடுத்துருங்க. இல்லனா நீங்க கரெக்டா அந்த மாசம் எவ்வளவு மாத்திரையோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரியவங்க அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு 2வது முக்கியமான பாயிண்ட் வந்து இன்சுலின். இன்சுலின் குத்தும் போதும் நிறைய பெரியவங்களுக்கு வந்து நான் பார்த்திருக்கேன், அவங்க கை நடுக்கமா இருக்கும், இல்ல அவங்களுக்கு கண் பார்வை சரியா இருக்காதால அந்த டோஸை கரெக்டா டயல் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்ககிட்ட நிறைய HbA1cயோட நிறைய சுகரோட வரும்போது நாங்க செக் பண்ணும்போது இன்சுலினோட டெக்னிக் வந்து தப்பா இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணு கை உதறும், இல்லைன்னா அவங்களுக்கு கண் விழி பார்வையால அவங்களுக்கு கரெக்டா அந்த டயல் பண்ண முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு கவுன்சில் பண்ணி, நீங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, இந்த பெரியவருக்கு 2 தடவையோ 3 தடவையோ அந்த இன்சுலின் வர்றதை வந்து நீங்களே போடுங்க அப்படின்னும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் போட ஆரம்பிச்ச பிறகு கரெக்டா சுகர் நல்லா கண்ட்ரோல்ல வந்துடும். அதனால இந்த ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப்ல என்ன பண்ணணும்னா,
மாத்திரைங்களை சரியா போடுறாங்களா, கரெக்டா போடுறாங்களா, மாத்திரைகள் நமக்கு வந்து வாங்கும் போதும் கரெக்டா டாக்டர் எழுதியிருக்க மாத்திரையை தான் நம்ம வாங்குறோமா, நம்ம பார்மசி கிட்ட இருந்து வாங்கிட்டு வரும்போது கரெக்டா ஏதாவது விடுபட்டு போய்க்கா, இந்த மாதிரிலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியானவங்க கூட நீங்க ஒரு ஒரு வாரத்துல ஒரு தடவை உங்க பெரியவங்க, உங்க அப்பாவோ அம்மாவோ மாமியாரோ மாமனாரோ அவங்களோட டேப்லெட் பாக்ஸ் எடுத்து செக் பண்ணா இந்த மாதிரி விளைவுகள்ல இருந்து தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.